ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் இக்கிகை. இன்றைக்கி நம்ம சாப்டர் 4 பார்க்க போகிறோம். சாப்டர் 4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஃப்ளோ இன் எவ்ரி திங் யூ டூ, ஹவு டு டர்ன் ஒர்க் அண்ட் ஃப்ரீ டைம் இன்டு ஸ்பேசஸ் ஃபார் க்ரோத். இந்த ஃப்ளோவை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லியும் நம்ம பண்ணுற ஒர்க்லேயே ஒரு ஃப்ளோ இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு இல்லை, போகிற போக்கில் அப்படியே ஜாலியாக அந்த வேலையை பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஃபேவரட் நம்மளோட பிளேஸ், ஒரு ஸ்லோப் எடுத்துக்குவோம், ஒரு மலைச்சறுக்கு. அங்கே நம்ம கீழே ஒரு ஸ்லைடு போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும்? நம்ம பாஸ்ட் பற்றியோ ஃப்யூச்சர் பற்றியோ யோசிக்கவே மாட்டோம். ப்ரெசண்ட்டாக என்னோடய ஸ்லைடு நல்லா போகணும், நான் எங்கேயும் ஸ்கிப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக அந்த ஒரு சிங்கிள் ரைடில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெசண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கணும். இதுதான் ப்ரூஸ்லி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னமோ அதை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம நிறைய நம்மளையே இழந்துருவோம். வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் மதியானம் ஒரு புக்கு படிப்போம், அதுக்கப்புறம் வேர்ல்டு எங்கே போயிட்டுருக்குங்கிறதையே மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி எதையோ யோசிச்சுட்டு இல்லாமல் நமக்கு எது ஹாப்பியஸ்ட்டாக இருக்கும், நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட இக்கிகை கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது, அதாவது கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஃப்ளோ. எப்போவுமே ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ரெசிபி எதுவுமே கிடையாது. நம்மளோட இக்கிகை, நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ளோ. இதுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோடய பேஷன் இதுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துட்டு நான் அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம இம்மீடியட் ப்ளஷர்னு சொல்கிற இந்த நிறைய சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டாவே நம்ம கரெக்டான ஃப்ளோ நோக்கி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க இந்த ஃப்ளோவை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோயிங் வாட் டு டூ, நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும். நோயிங் ஹவு டு டூ, எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியணும். நோயிங் ஹவு வெல் யூ ஆர் டூயிங், நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கோமா, பிகினராக இருக்கோமா, இன்டர்மீடியட்டாக இருக்கோமா அப்படின்றது நமக்கே தெரியணும். நோயிங் வேர் டு கோ, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பர்சீவிங் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ், அதில் இருக்க சேலஞ்சஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ஸ்கில்ஸ், பர்சீவிங் சிக்னிஃபிகண்ட் ஸ்கில்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து ஃப்ரீயாக இருக்கணும். இது எல்லாம் தான் நம்ம ஒரு ஃப்ளோவில் போகிறதுக்கான 7 கண்டிஷன்ஸை சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்க. 3 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சூஸிங் அ டிஃபிகல்ட் டாஸ்க் பட் நாட் டூ டிஃபிகல்ட். இப்போது நமக்கு நிறைய ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்த. ஆனால் எந்த ஒரு டாஸ்க்கு, எந்த ஒரு ஸ்போர்ட், ஜாபாக இருந்தாலும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டான ஸ்கில் செட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்காக நான் டிஃபிகல்ட்டான டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்துகிட்டு நமக்கு அதில் ஸ்கில்ஸ் இல்லை நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கணும், ஆனால் நம்மளால் பண்ண முடிஞ்சதாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம அந்த டாஸ்க் எடுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று கற்றுக்கலாம். ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அது மாதிரி நம்ம ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க்கு நம்ம இக்கிகையை ஃபாலோ பண்ணுற மாதிரி கற்றுக்கணும். ஆனால் அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக நம்மளோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதிலே ஈஸி, சேலஞ்சிங், பியாண்ட் அவர் அபிலிட்டிஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. ஈஸியாக இருக்கிறது போராக இருக்குமா எப்போவுமே, சேலஞ்சாக இருக்கிறது தான் ஃப்ளோவில் போகுமா, பியாண்ட் அவர் எபிலிட்டிஸாக நம்ம ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண போனால் மட்டும்தான் அது ஆன்சைட்டியாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஒரு
டாஸ்க் சூஸ் பண்ணணும், டிஃபிகல்ட் டாஸ்க், பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னா, கிளியர் அண்ட் காங்க்ரீட் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட் என்னவாக எடுத்துக்கிட்டாலும், ஒரு வீடியோ கேமாக எடுத்துக்கிட்டாலும், ஒரு கேமாக எடுத்துக்கிட்டாலும், நமக்கு வந்து எதை நோக்கி போகிறோம், நம்மளோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். அது மாதிரி நம்ம ஒரு கோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து எதை நோக்கி போகுது, அது எப்படி போகிறோம் அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்டூடியோ இருக்குது, ஒரு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ நான் வந்து சில கொஷின்ஸ்லாம் எனக்கே நானே கேட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி செஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், எத்தனை வேர்ட்ஸ் வந்து நான் எழுத போகிறேன் இந்த ஆர்டிக்கலில், என்னோடய டீம் மிஷன் என்ன, நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய நமக்குள்ளேயே கொஷின்ஸ் கேட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஜென்ரலாக இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க அப்ஜெக்டிவ் கிளியராக இருக்கும், என்ன எழுத போகிறோம், என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து கிளியராக வச்சுப்பாங்க. எப்போ அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சாலும் இந்த நாவல் எழுதணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். என்ன தான் வேலை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்ருப்பாங்க. இன்கேஸ் அதை முடிக்க முடியல அப்படின்னா டெய்லி அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க, என்னால் முடிக்க முடியல அப்படின்னு. பட் நம்மளோட லைஃப் பர்பஸ் ஒரு காங்க்ரீட் ஆப்ஜெக்டிவ் வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியும். சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் குட்டி குட்டி ஸ்டெப்பாக அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட கோல்ஸை ரீச் பண்ணிடலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேட் ஆன் அ சிங்கிள் டாஸ்க். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நிறைய நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்ருப்போம். மேபி ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருப்போம், ஒரு மெயில் வந்து பாப்பப் ஆகும், அதே சமயம் வாட்ஸ்அப்பில் இன்னொரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும். அந்த மெயிலை பாதியில் படிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் இன்னொரு மெசேஜ் பாதியில் படிச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இருந்த ஸ்டோரியை வந்து ரீல்ஸ் ஒன்று ப்ளே ஆகும், அதை பாதியாக பார்த்துட்டு அப்புறம் யூடியூப் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல இல்லாமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. இதுக்கு வந்து டெக்னாலஜி ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லையா, டெக்னாலஜிலே நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு எதுக்குள்ளேயோ போயிடுறோம். அதுக்குள்ளே பார்த்தா 30 மினிட்ஸ் ஆகிடும். நம்ம ஒரு வேலையும் பண்ணியிருக்க மாட்டோம். டைப் பண்ண வந்து இமெயில் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. அட் அ டைம் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும், அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ளோவாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கே நம்ம பண்ணுறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மல்டி டாஸ்க், சிங்கிள் டாஸ்க், இதனால் என்ன வந்து நமக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிங்கிள் டாஸ்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப நேரம் அதை வந்து ரீடைன் பண்ணி இருக்கலாம். மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாக தான் பண்ணுவோம், ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுவே நிறையா மல்டி டாஸ்கிங் பண்ணோம் அப்படின்னா நிறைய பண்ணிகிட்ருப்போம், நம்ம ஃப்ளோவே வந்து பாசிபிளாக இருக்காது. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து 60% வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகும், டவுன் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளோட திங்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணும். அந்த மாதிரி நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃப்ளோ இல்லாமல் போகணும் மல்டி டாஸ்கிங் பண்ணால். இதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச ஒரு 1 ஹவரும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 1 ஹவரும் நம்ம வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது, அதாவது ஸ்க்ரீன் டைம். அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம எதாவது முக்கியமான டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளோவில் போகிறோம் அப்படின்னா மற்றது எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுடலாம். அதுவும் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், எய்தர் சண்டே ஆர் சாட்டர்டே, இல்லை நமக்கு என்ன வேணுமோ அன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜிக்கல் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நம்ம வந்து ஃபோனே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாமல், அதாவது நம்மளோட டிவைஸ் இல்லாமல் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கஃபே போகலாம், வைஃபை ஃபோன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கஃபே போகலாம். அப்புறம் நமக்கு இமெயில் இருக்குது, மெசேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரிப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கலாம். இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்கிறாங்க, பொமோரோடோ டெக்னிக். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிச்சன் டைமர், ஏதோ ஒரு டைமர் வந்து நம்ம வச்சுட்டு
இந்த ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே நான் இந்த ஒர்க்கை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அந்த 25 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறது. அந்த 5 மினிட்ஸில் மேபி நம்ம மொபைல் பார்க்கலாம், இல்லை ஸ்க்ரால் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். இதையே 15 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் 10 மினிட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயே இந்த மெத்தட் தான் வந்து அடாப்ட் பண்ண சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளோட ஒரு நாளைக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்குன்னு வந்து நம்ம ஒரு ரிச்சுவல் வச்சுக்கலாம். இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன்னா நான் வந்து இன்றைக்கி இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ரிவார்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக விடாமல், எங்கேயாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா உடனே வந்து திருப்பி நம்மளோட பழைய இதுக்கு வர மாதிரி நம்ம மைண்டை வந்து எப்போவுமே அலர்ட்டாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் கம்மியாகிற மாதிரி ஒர்க் பிளேஸில் போய் நம்மளோட டாஸ்க்கை பண்ணலான்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு லைப்ரரி, இல்லை தனியாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் அப்படி. அதுபோல் நம்மளோட ஒர்க்கை வந்து குட்டி குட்டி டாஸ்க்காக பிரிச்சுக்கிட்டு, அந்த ஒரு குட்டி குட்டி டாஸ்க்குக்குமே அதுக்குன்னு தனியாக இடம் அந்த மாதிரி, அதாவது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்துகிறோம் அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து ரிசர்ச் எப்போ பண்ணணும், நோட்ஸ் எப்போ எடுக்கணும், லைப்ரரிக்கு எப்போ போகணும் அப்படின்ற மாதிரி அதை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொட்டீன் டாஸ்க்கு, இப்போது ஃபோன் பண்ணுறது, இல்லை இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு டைமில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃப்ளோ வந்து ஈஸியாக போகிறதுக்கு அவங்க சொல்கிற சில டிப்ஸு. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு தனியாக அதையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் த டக்குமி. ஆர்ட் ஆஃப் த டக்குமி அப்படின்னா என்ன? டக்குமி அப்படின்னா ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கலைகள் பண்ணுவாங்க இல்லையா, பொருட்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க. இன்ஜினியர்ஸ், இன்வென்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட காமனாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களோட இக்கிகைக்கான அந்த ஃப்ளோ வந்து எப்போவுமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஜப்பனீஸ் பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு மாதிரியே இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி அவங்க என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நல்லா தெரியுமா. ஸோ தட் அந்த இக்கிகை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோலேயே இருக்கும். அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அடுத்தது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும், ஐஃபோனோட ஃபவுண்டர். 1980s அவர் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து ஜப்பனீஸ், அங்கே இருக்க டெக்னாலஜிஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேனாக, அங்கேருந்து சோனியோட அந்த ஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஆப்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அவர் ஒரு தடவை கியோட்டோ அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போது ஷக்குடாகா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, இந்த பொர்சிலின் இருக்குது இல்லையா, அந்த செராமிக், ஸோ அந்த செராமிக்கில் வச்சு நிறைய கப்ஸு, ஃப்ளவர் வேசஸ், பிளேட்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவார். அவரை பற்றி கேள்விப்பட்டதும் நம்ம ஸ்டீவ் ஜாப் வந்து அவர்கிட்ட போயிருக்காரு. அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு அவரை பர்சனலாக பார்த்து அவரை நிறையா க்ரீட் பண்ணி, அவர் வந்து எப்படி இந்த பொர்சிலின் அவர் பண்ணுறது மட்டும் இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் அவரே போய் மவுண்டெயினில் இருக்க அந்த பொர்சிலின் அதை வந்து அவரே வந்து எடுத்துகிட்டு வந்து, அதாவது அந்த ரா மெட்டீரியல் அவரே எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் அவரால் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸோட டெத்துக்கு அப்புறம் அந்த ஷக்குனாகா அப்படின்ற அந்த ஒரு ஆர்டிஷியன் வந்து அதை வந்து ரிமெம்பர் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஐஃபோனோட ஃபவுண்டர் இவர் அப்படின்னு தெரியாது, யாரோ ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரிமெம்பர் பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ஜப்பான் போனதுலேருந்து நிறைய பேரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சொஃபஸ்டிகேட்டட் சிம்ப்ளிசிட்டி. நம்ம வந்து ஜப்பனீஸ் ஆர்டிஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஈவன் ஜென் ஃபிலாசபி, கியூசைன், இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா சிம்ப்ளிசிட்டி அண்ட் அட்டென்ஷன் இன் டீட்டெயில். அதுக்காக வந்து சிம்ப்ளிசிட்டின்றதுனால அவங்க லேசி அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சிம்ப்ளிசிட்டி அவங்க வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளோவை
அவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு சிம்ப்ளிசிட்டியுமே ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதுலேயுமே மைக்ரோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சின்ன சின்ன டாஸ்கெல்லாம் கூட என்ஜாய் பண்ணுறது. இப்போது நம்ம வந்து துணி துவைக்கிறது, நம்ம தண்ணி காட்டுறது செடிக்கெல்லாம், ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் கூட என்ஜாய் பண்ணுறாங்க. என்னது இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் அவங்க மைக்ரோ ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டோக்கியோவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு எலிவேட்டர் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோதான். பட் அவங்க வந்து அது ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்களாம். அந்த டோரை ஒரு தடவையும் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த பட்டனை புஷ் பண்ணும்போதும் அவங்க அந்த கெஸ்ட்டை வந்து க்ரீட் பண்ணுவாங்க. அவங்க வெளியே போகும்போது பவ் பண்ணி தேங்க்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஜாப் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட அவங்க வந்து அது ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க. எப்போவுமே ரொம்ப ஸ்மைலிங்காக எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஈவன் என்ன மாதிரி ஒரு ஒரு ஒர்க்காக இருந்தால் கூட அவங்க வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. அது போரே அடிக்காதான். பிகாஸ் அது அவங்க பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்களோட இக்கிகை அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன சின்ன ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் வெக்கேஷன்ஸ் கெட்டிங் தேர் த்ரூ மெடிடேஷன். இப்போது நம்ம வந்து மைண்டை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மோரார்லெஸ் மைண்ட் ரிலேட்டடான திங்ஸ் தான். மெடிடேஷன் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மென்டல் மசில்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து மெடிடேஷன் வேணும். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அந்த அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லைஃபே வந்து ரிச்சுவலிஸ்டிக் தான் அப்படின்றாங்க. அவங்க ஒரு ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்போது நம்மலாம் வந்து ஒரு ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டிகள் எல்லாமே வந்து பிஸியாக தான் இருந்திருக்காங்க. மேபி ஹண்டிங், குக்கிங், ஃபார்மிங், எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து பிஸியாகவே இருந்திருக்காங்க. அந்த ரிச்சுவல்ஸ் தினமும் இது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு டெய்லி பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கு. இதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. எப்போ வந்து அந்த பிக் கோல் நம்ம முன்னாடி இருக்கோ அப்போ வந்து நம்ம ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணாமல் இதை தாண்டி நம்ம போயிட்டுருப்போம். அது நமக்கு கஷ்டமாக தெரியாமல் அதுவுமே ஒரு ரிச்சுவல். நம்ம டெய்லி வாழ்க்கையில் இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து ஒரு கஷ்டமாக ஒரு விஷயமா எடுக்காமல் நான் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ரிச்சுவலாக பண்ணிவிட்டு ஹாப்பியாக பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் ஒரு தம்ப் ரூல் சொல்கிறாங்க, ரிச்சுவல் ஓவர் கோல்ஸ். நம்மளோட கோல் என்னவோ அதை நம்ம டெய்லி ரிச்சுவல் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளோ வச்சு நம்ம வந்து நம்மளோட இக்கிகையை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஒரு சாப்டர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம அந்த ஃப்ளோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேப்பர் எடுத்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட இக்கிகைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அதை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஏன் வந்து உங்களுக்கு ஃப்ளோக்குள்ளே வரணுங்கிற மாதிரி யோசிக்க சொல்கிறாங்க. ஒன்றுக்கு அப்புறம் வந்து இன்னொன்று என்ன வரும், யார் யாரை வந்து இந்த டாஸ்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சரில் என்ன வருதோ அதுதான் உங்களோட இக்கிகை. இல்லை எனக்கு இக்கிகைன்னு என்னென்ன தெரில, என்னோடய லைஃப் பர்பஸ் என்னென்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்மளோட முன்னாடி சாப்டரில் பார்க்குற மாதிரி நம்மளோட ஃப்ராங்கிள் விக்டர் சொல்கிற மாதிரி அது வந்து ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்குது. அதை ஜஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் இருக்கிறதுலே டெக்னாலஜிலேயே முன்னாடி போகணும் அப்படின்னா மேபி நமக்கு இருக்க ஸ்கில் கூட இன்னும் ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை வந்து நம்ம இக்கிகை ஆக்கிக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் நமக்கான இக்கிகையை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃப்ளோவையும் நம்ம தான் நம்மளால் சேர்த்து வச்சுக்க முடியும். அவ்வளோதான் இந்த சாப்டர். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.